மகாபாரதம் சொற்பொழிவு பண்ணுறேன் சார். ஒரு அம்மா தாங்க மாமியாரை அழகாக கையை பிடிச்சி அழிச்சின்னு வருது. நானும் தொடர்ந்து 5 நாளாக பார்க்குறேன், யாரும்மா உங்கள் அம்மாவான்னு. இல்லை சார் மாமியார். பரவாயில்லம்மா, இந்த நாட்டில் இப்படி ஒரு மருமக இருக்கிறது நான் முத பார்க்குறேம்மா. அட நீ வேற ஒன்றையா, மகாபாரதம்னா நான் உட்சரே விட்டுருவேன்னு சொன்னாங்க அவங்க. அது நானும் தொடர்ந்து 5 நாளாக கூட்டாந்து பார்க்குறேன், அது நடக்கலன்னு. ஆடாடாடா, ஆளாளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பத்தியாடா உள்ள. அன்னைக்கு ஒரு அம்மா சலிச்சுக்குது சார். ஐயோ அக்கா, எனக்கு தெருவே எதிரியாக இருக்குதுக்கா. ஏம்மா, எதை வச்சு சொல்கிற? என்னமோ சண்டையை உருவாக்கி போட்டு என் மாமியார் வெளியே அனுப்பிச்சிட்டேன், மொத்த பொம்பளையும் சமாதானப்படுத்தி கொண்டாந்து விட்டு போட்டாளுவே. அதாவது இன்றைக்கி யாரை நேசிப்பதுன்னே தெரியல சார். வீட்டுக்குள்ளேயும் அந்த சங்கடம் இருக்குது, வெளி உலகத்திலையும் அந்த சங்கடம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. ஏன்? மனதை மையப்படுத்தினால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும், பணத்தை மையப்படுத்தி இதனால் வந்த பாதகங்கள் தான் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிற அவலத்தை பார்க்கிறோம். நான் அவருக்கு 3 பேரை இன்றைக்கி குறிப்பிட்டு பேசலான்னு இருக்கிறேன். தேசத்துக்காக பாடுபட்ட பெரியவர்கள், நமக்கு தேசத்துக்காக வலம் வந்தவர்கள் நிறைய பேர் நமக்கே தெரியலையே சார். உள்ளபடி சொல்கிறேன், வருத்தமாக இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தை பெற்றவர். அவருடைய மறைவு காலத்திலே 1.5 கோடி தமிழ் மக்கள் ஒன்றாக கூடியது கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அந்த பேரறிஞர் அண்ணாவும் நாவலர் நெடுஞ்செழியனும் போடிநாயக்கன் ஒரு கூட்டத்துக்கு பேசுறதுக்கு போகிறாங்க. முன்னாடியே 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சு. அப்போல்லாம் தலைவர்கள் பஸ்ஸில் போனாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சு. 2 பேரும் இறங்குறாங்க. நாவலர் துடிக்கிறார், கூட்டம் காத்திருக்கமேனு. மாட்டு வண்டி ஒன்று போயிட்டுருக்கிறது. ஓடி போய் மாட்டு வண்டிக்காரர்கிட்ட கெஞ்சுறார், ஐயா ஐயா எங்களுக்காக கூட்டம் காத்திருக்கீங்க, நாங்கள் போகணுமையான்னு. அவன் சொன்னான் பாருங்க, ஆமாம் இவர் பெரிய அண்ணாதுரை, இவருக்காக கூட்டம் காத்திருக்கும் போயான்ட்டான். அப்போ தான் சொன்னதே நிஜமாவே அண்ணாதுரை அவர் தான். மாட்டு வண்டியை விட்டுட்டு ஓடி வந்து அவரை வணங்கி, ஐயா தெய்வமே நீயா அண்ணாதுரை, வா 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 வா, உனக்காக வண்டியில் எடுத்து போனால் எனக்கு புண்ணியமையான்னு ஏற்றிக்கிட்டு போனான்னா, அண்ணா யார் என்று தெரியாது, அவர் யாரென்று எப்படிப்பட்டவர் என்பது போய் சேர்ந்து இருக்கிறது என்றால், அன்னைக்கு இருந்த உலகம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற சார். நடிகையை பற்றி கூட ஒரு ஐயா அங்கே வருத்தத்தோடு இங்கே பேசினார். அரசியல்வாதி பார்க்கலையே, நடிகை பார்க்கலையே. அன்னைக்கு கூட ஒரு பையனை பெற்ற தகப்பன் வந்து வாத்தியாரை கேட்குறாரு, என் பையன் எதிர்காலத்தில் என்ன ஆவான், அரசியலில் பிரகாசமாக வருவான்னார். எப்படி சொல்கிறேன்னு. எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறான். அதனால் அது வந்து அரசியலில் பிரகாசமாக வர்ற தகுதி மொத்தமும் பேருக்குதுன்னு. அதுதான் அரசியலுக்கு இருக்கிற பிரச்சனை. அன்னைக்கு கூட ஒரு அம்மா நடிகையினுடைய தாயார் இறந்துட்டாங்க சார். அது அம்மா அம்மான்னு கதறல, தாயே தாயேன்னு கதறுது. ஏமான்னு லிப்ஸ்டிக் கலைஞ்சிடக்கூடாது. அதாவது போலித்தனமான நிலையை இன்றைக்கு அதிகமாக நினைக்கிறோம். அதனால்தான் அந்த காலத்தில் திருமணத்தில் என்ன அழகாக நடக்குங்க. மூத்த பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த காலத்தில் திருமணங்கள் என்ன அழகாக நடந்தது சார். வாழ்க்கை அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நானே எங்கள் பாட்டியை கேட்டேன், பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அதையாண்டா கேட்குற, உன் பாட்டை முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள உங்கள் ஒப்பனை சித்தப்பனும் பிறந்துட்டான். என்ன ஆனந்தமாக இருந்தது பாருங்கள் அந்த லைஃபு, என்ன ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லையே. அன்றைக்கு திருமணங்கள் மனதை மையப்படுத்தி ஒன்றிய காதலாக இருந்ததனால்தான் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் கோவிலுக்கு சென்று வருகிறதை பழக்கமாக வைத்தார்கள். இன்றைக்கு மனம் ஒன்றாத காரணத்தினால் கோர்ட்டு வாசலில் நிற்கின்ற அவலத்திற்கு வருந்திருக்கிறார்கள் என்றால் அதாங்க முக்கியம். ரொம்ப சிக்கல். அன்னைக்கு கூட ஒருத்தன் கோர்ட்டுக்கு ஓடியாந்து ஜட்ஜையா கோர்ட்டு முடிஞ்சு போச்சான்னா, ஏன்டா பதறி கேட்குற, ஏன் பதறி கேட்குறேன், நானே சாப்பாட்டுக்கு போகிறேன், ஏன் என்ன பதற வைக்கிற, என்ன விஷயம்னா, ஒரே ஒரு பிராது கொடுக்கலான்னு வந்தேன். ஐயா என்ன பிராது சொல்லு, 2 வருஷமாக என் சம்சாரம் பேச மாட்டேன், ஓங்கி ஒரு அறை விட்டார், புண்ணிய வதிரா போய் குடும்பம் பண்ணு. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், ஏன்னா அவர் நிலைமை அப்படிப்பட்டதான்னு சொல்லி அவனே நம்ம நிலைமையே தேவலான்னு வந்துட்டான். எதுக்குன்னா காலம் வந்து ஒருத்தருக்கு புரிதல் இல்லை சார். புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் பிரிதலை நோக்கி படையெடுக்கிறார்கள். கலந்து பேசுகிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு கலைந்து பேசுகிற காரணத்தினால் கருவிகளுக்கு அடிமையாக இட்டதனால் ஒருவருக்கு ஒருவர் இவங்க தொடர்பே இல்லாமல் போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோமோ எனக்கே தெரியல. நான் அண்மையிலே பல மேடைகளிலே சொல்வது உண்டு, டெலிஃபோனோட கூட நம்ம இருந்திருக்கலாம், செல்ஃபோனுக்கு போகாமலே கூட இருந்திருக்கலாம்.
டெலிஃபோனுக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே இருக்குங்க சார். அப்பா அம்மா பையன் பொண்ணெல்லாம் வாசலில் உட்காந்துன்னு கவீசரை காத்துக்கு அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு டெலிஃபோன் மணி அடித்தா குபீர்னு 4 பேரும் உள்ளே ஓடியாருவான். கடைக்குட்டி பையன் கையில் எடுப்பான். அப்பா கேட்பார், யாரா யாரான்னுவார். சொல்ல மாட்டேனேன்னு டென்ஷன் ஏறும் அவருக்கு. சொல்கிறா சீக்கிரம். சொல்லட்டுமா, உனக்கு கடன் கொடுத்தான் அந்த தான் பேசுகிறான். வைடா வைடா, இதை வேற சொல்லி தொலைக்கணுமா, அவன் காதில் வந்துட போது வைடான்னுவான். அன்னைக்கு வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டதுயா டெலிஃபோனு. இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு செல்ஃபோன், அப்பாவுக்கு ஒரு செல்ஃபோன், பொண்ணுக்கு ஒரு செல்ஃபோன், பையனுக்கு ஒரு செல்ஃபோன். ரிங் டோன் அடித்தாலே போதும், பொண்ணு கம்ப்யூட்டர் ரூம் போகுது, பையன் மாடிக்கு ஓடுறான், அப்பா தெருவுக்கு ஓடுறார். வழக்கமாக இப்போ அம்மா வந்து தோட்டத்துக்கு ஓடுது. உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா செல்ஃபோனு. ஏன் டவர் கிடைக்கல. நாளைக்கு நாம் கண்டுபிடிக்கிற கருவிகள் என்ன தொலை தொடர்புக்கு அப்பால் கொண்டு போய் நம்ம நிறுத்திவிட போகிறதோ என்ற ஆபத்தை நோக்கி நம்ம பயணப்படுவதனாலே யாருமே எதற்கும் அசிங்கப்படாமலேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி இன்றைய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது என்ற வருத்தத்தில் தான் நான் சில பேரை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய தேசத்துக்குன்னு ஒரு பெரிய சிகரம் இருக்குதையா. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், மனித நேயம், இவற்றிலே ஒரு நாடு, சிறந்த நாடு ஒன்று உண்டு என்றால் அது பாரத தேசம் என்பதைத்தான் பதிவு செய்திருக்கிறான் மகாகவி பாரதி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் ஒந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வரின் நினைவு அகற்றாதீர் என்று பறைசாற்றி முழக்குகிற மகாகவி பாரதியினுடைய பாடல் வரிகளை இந்திய தேசம் இன்றைய இளைஞர்கள் மறந்து திரிகிறார்களே என்ற வருத்தம் ஒரு பக்கம் எனக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்திய தேசத்தை ஒரு வலிமை உள்ள வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். சார், இது ஒரு விவசாய புண்ணிய பூமியா. இது நம்ம உறவுகள்லாம் கூட நான் நேரம் அதுக்கெல்லாம் உள்ள போகலை, அது அப்புறம் பாதை மாறிடும். உறவுகளை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விவசாயத்தோட ஒட்டி தான் இருக்கும். கல்யாணத்தை கூட 1000 காலத்து பயிருன்னு தான் சொன்னான். கொழுந்தின்னு வச்சான் பார்த்தீங்களா, ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா கொழுந்து வரும். கொழுந்தனாருன்னு வச்சான். என்ன அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த விவசாய தொடர்போடு உடையது தான். அதனால தான் பெண்ணை கூட நாத்துன்னு சொன்னான். விட்ட இடத்துல நாத்து இருந்தால் பிரயோஜனப்படாது, எடுத்து நடனம். பிறந்த வீட்டில் ஒரு பெண் நாத்து, புகுந்த வீட்டில் நடவு. என்ன அழகான வச்சிருக்கான் சார். உள்ளே போனீங்கன்னா எங்கேயோ நம்ம கல்ச்சர் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே யாருக்கும் எதுவும் தெரியறதில்லை. இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது வேக விதமாக போயிடும். அதனால் 2-3 தலைவர்களை பற்றி இங்கே நினைவுபடுத்தலான்னு நான் ஆசைப்படுறேன். உலகத்தையே ஒரு வழிகாட்டுகிற மிகப்பெரிய மகாத்மாவை பெற்ற பூமி இந்த பூமி. சொல்ல போனால் தன்னுடைய உடலில் உயிர் உள்ள வரையில் ₹1 மீது கூட அவர் ஆசை வைக்காததனால்தான் இந்திய கரன்சியை அவர் மீது ஆசைப்பட்டு அவர் படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிபர் ஒபாமா ஒரு வகுப்பறைக்குள்ளே நுழைகிறார். 8ஆம் வகுப்பு பெண் பிள்ளைகள் படிக்கிற அந்த வகுப்பறையிலே லில்லி என்ற ஒரு பெண் அவரை பார்த்து, மிஸ்டர் ஒபா அதிபர் அவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள் என்று அனுமதி கொடுக்கிறார். நீங்கள் ஒருவருடன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற நபர் உயிரோடும் இருக்கலாம், இறந்தவராகவும் இருக்கலாம் என்று கேட்டபோது, நான் அப்படி ஒருவர் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் அது அண்ணல் காந்தியடிகளாகத்தான் இருக்கும் என்று பதில் சொன்னார். அந்த பெண்ணு லேசலா விடல. அந்த பெண்ணு அடுத்த கேள்வி கேட்கிறா பார், உயிரோடு இருப்பவர்களை யாரையாவது நீங்கள் தேர்வு செய்திருந்தால் அந்த நேசக்கரத்தை நீட்டுகிறார் ஒபாமா என்று கருதி அந்த நாடும் நட்பாகி இருக்கும். அதை விட்டு எப்பொழுதோ மறைந்து போன ஒரு தலைவரை நீ நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ஒபாமா பதில் சொன்னார், அண்ணல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் கால் வைக்கவில்லை என்றால் இந்த ஒபாமா வெள்ளை மாளிகையில் கால் வைத்திருக்க வாய்ப்பு கிடைத்திருக்காரு, அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்குத்தான் என்று சொன்னார். என்றால் இந்திய மண்ணில் மனிதனாக பிறந்தவர் மகாத்மாவாக ஆனார். இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் ஒபாமாவின் அறிக்கைக்கு பிறகு அவர் உலக உத்தமராக உயர்ந்து நிற்கிறார். என்றால் என் இந்திய தேசத்து இளைஞர்களே, நீ யாரை காதலிக்க வேண்டும் என்ற முதல் வரிசையிலே முதலிடத்தில் இருப்பவர் என்னை பொறுத்தவரையில் ஒரு மகாத்மா காந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், அப்பொழுதுதான் உனக்கு சகிப்புத்தன்மை, நேர்மை, சத்தியம் இவையெல்லாம். ஏன்னா இப்ப நீ இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? சத்தியம்னா கூட நம்ப மாட்டான், நிஜமான சத்தியமான்னு கேட்கிறான். உண்மையில இல்லைங்களாங்க, நிஜமான சத்தியமானு கேட்கிறான். இப்போ சத்தியத்துக்கு கூட இன்னொரு சத்தியத்தை தேடுகிற காலம். அன்னைக்கு கூட அது புலவர் கீரன் சொல்லுவார், மேடையில் மகாபாரத சொற்பொழிவு பண்ணும்போது சொல்லுவார், ஜட்ஜி கேட்கிறாரு, சத்தியமா சொல்லு. நான் சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன், பொய் தானேன்னு அர்த்தமா அதுக்கு.
என்ன அழகா ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அது கூட பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், குற்றவாளி வக்கீல் கேட்கிறார், பார்த்த கொலையை இல்லைன்றதுக்கு நீ 5 லட்சம் ரூபாய் பிரிக்க வச்சு வாங்கினியா வாங்கினியா வாங்கினியான்னு 3 தடவை கத்தி கேட்கிறாரு வக்கீல். அவன் கம்முன்னு நிற்கிறான். ஜட்ஜிக்கு கோவம் வந்து காது கிழிய கேட்கிறான் வக்கீல், பதில் சொல்லாம நிக்கிறியே. சாமி என்னைய கேட்டார், நான் ஒன்ன கேட்டார் நினைச்சுங்கிறேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன், சத்தியம் எங்கே போனது, நேர்மை எங்கே போனது? இன்னைக்கு எல்லாமே போச்சு சார். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதை பத்தி யாரும் கவலைப்படலை சார். உண்மையிலே சொல்றேன், சமூக சூழல் அவன் பிள்ளைகளே அப்படி கெடுத்து இருக்கிறது. உயிர் உள்ள வரையிலே ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை வீதியில் பார்த்ததனுடைய பதிவுதானே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மகாத்மாவை இந்திய தேசம் உலகத்திற்கு தந்தது. அதனுடைய வழிகாட்டியாகத்தானே பின்னாடி நெல்சன் மண்டேலா உதயமானார். சிந்தித்து பார்க்க வேண்டாமா இன்றைய தேசத்தை இளைஞர்களுக்கு நம்ம என்ன சார் சொல்லி கொடுத்திருக்கிறோம்? நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், நம்ம அவனுங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோமா? இன்னும் இங்க பெற்றோர்களாக இருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நான் தெய்வமாக மதித்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். மார்க் எடுக்கக்கூடிய இயந்திர பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் தயாராகி விட்டோமே தவிர இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் என்றைக்கு தயாராகிறோமோ அன்றைக்குத்தான் மீண்டும் ஒரு காந்தி, மீண்டும் ஒரு காமராஜரை பெற்றெடுக்க முடியும் என்றதை ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அவனுக்கு தெரியலையே, திசை தெரியாமல் அல்லவா அவன் திகைக்கிறான். அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை வகுப்பு வச்சு அவனுக்கு சத்தியத்தை பற்றி சொல்லி கொடுத்தான் வகுப்பறையில். இன்றைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல அது வேணான்னு அந்த பீரியடே எடுத்துட்டான். அப்படிலாம் சில பேர் உருவானா எங்களுக்கு சரி வராதுன்னு இல்லை, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் சார். அதனால எது அதர்மம் எது அதர்மம்னே தெரியலையே. சுப்பிரமணிய முதலியார் தெரு சைதாப்பேட்டையில் ஒருத்தர் நின்று ஒரு பழைய பில்டிங்கில் அண்ணாந்து பார்க்குறேன், என்னடான்னு கேட்குறேன். இதை இடிச்சிட்டு மாடலாக கட்டலான்னு பார்க்குறேன், ஒன்றும் வழி பிறக்கலன்னா. கட்ட வேண்டியது தானே என்ன? இல்லை ஹவுஸ் ஓனர் ஒத்துக்குவானோ ஒத்துக்க மாட்டானோ தெரியல. யார் வீட்டையே பார்த்து இவன் மாடலாக பார்க்குறான்னா இன்னைக்கு காலம் எது தர்மம் எது அதர்மம் என்பதே தெரியாமல் போய்விட்டதனாலே அந்த தலைவர்களை எல்லாம் பற்றிய செய்திகள் கூட இன்னைக்கு இல்லை சார். 6 மாத காலத்துக்கு சிறை தண்டனை கொடுத்து விட்டு வெளியிலே வருகிறார், விடுதலையாகி. மகாத்மா காந்தியடிகள் வருகிற போது ஒரு ஜோடி செருப்பை சிறை அதிகாரி ஸ்மஷ் துரைக்கு கையில கொடுக்கிறார் பணிவா. இது எதுக்குன்னு கேட்டா, ஸ்மஷ் துரை 6 மாத காலமாக எனக்கு சாப்பாடு போட்டு உள்ளே எனக்கு சாப்பாடு போட்டு உதவினீர்கள் அல்லவா, அதற்கான ஒரு உழைப்பை நான் மேற்கொண்டேன், இது உங்களுக்காக. அவர் போட்டு பார்க்கிறார், அளவு சரியா இருக்குது. மிஸ்டர் காந்தி இந்த அளவு எப்படி எடுத்த? சரியா இருக்கேன்னாரு. 6 மாத காலத்திற்கு முன்பு என்னை உள்ளே ஜெயிலில் தள்ளுகிற போது உங்களுடைய பூஷ் அணிந்த காலால் என் நெஞ்சில் எட்டி உதைத்தல்லவா தள்ளினீர்கள், அந்த அளவை எடுத்துக்கொண்டேன், அந்த அளவை வைத்துத்தான் உருவாக்கினேன் என்ற போது ஸ்மஷ் துரை வெட்கப்பட்டான். இதை நான் போட்டுக்கொள்ள மாட்டேன், நான் வணங்குகிற பூஜை அறையில் பாடமாக வைப்பேன் என்று அவனும் பணிவோடு சொன்னான். என்றால் மாற்றானை கூட மாற்றுகிற மனோபாவம் நம்முடைய நடத்தையில் இருக்கிறது என்பது இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய பெருமை சகிப்புத்தன்மையின் சிகரமாக விளங்கிய அண்ணல் காந்தியடிகளுக்கு இருந்தது இல்லையா? அது தெரியுமா அந்த பிள்ளைக்கு? நாம தான் சொல்லணும். அவன் எதையோ நினைச்சு எதையோ தடுமாற்றத்தில் இருக்கிறான். அண்ணல் காந்தியடிகள் உங்களுக்கு தெரிந்த செய்தியா இருந்தால் நான் நினைவுபடுத்துறேன். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு, எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சத்திய சோதனையில பதிவு செய்திருக்கிறார் காந்தியடிகள். அவருடைய ஆசிரமத்தில் ஒரு பழக்கம் உண்டு, வேப்பல தொகையில வைப்பாரு. பச்சை வேப்பலையோ, உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா அந்த வேப்பல தொகையில அபிஷேக் வெறும் கசப்பா வைப்பார். நல்ல இனிப்பு இருக்கும், சுவையான கூட்டு காய்கறி எல்லாம் இருக்கும், அதையும் ஒரு பக்கம் உருண்டையா வைப்பார். அன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பந்தியிலே வெள்ளைக்காரன் ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்றான். பரிமாறவர் சொன்னாரு, ஐயா அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பாவம், அவருக்கு மட்டும் வைக்காம விட்டுறனே, இங்க ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணு, எதுக்கும் யாருக்காகவும் எந்த ரூல்ஸையும் சட்டத்தையும் தளர்த்தக்கூடாது வை. அவருக்கும் எல்லா காய்கறியோட இதையும் பச்சையா வச்சு விட்டாரு. அவன் முதல்ல இதை தொட்டு டேஸ்ட் பண்ணா கர்ண கசப்பு. அவன் ஒரு டெக்னிக் பாருங்க, இது எல்லாத்துக்கும் இடையில இதை தொட்டா மொத்தத்தையும் இது கசப்பாக்கிடும். அதனால இதை முதல்ல உள்ள தள்ளிட்டோம்னா பிறகு வர்றதெல்லாம் அந்த கசப்பையே மாத்திடும் சொல்லி அவன் முடிவு பண்ணி உருண்டையா எடுத்து போட்டு முழுங்கிட்டான். இதை காந்தி பார்த்துக்கிட்டே இருந்து பரிமாறவரை கூப்பிட்டு சொன்னாரு, அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னியே, என்ன அருமையா சாப்பிட்றான் பாரு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டாரு. அதாவது அவன் நினைச்சது வேற, அங்க நடக்கிறது வேற. நான் எதுக்காக சொல்லணும், எந்த சூழ்நிலையுமே சார் எதுலையுமே ஒரு நகைச்சுவை புதைந்து கிடக்குது. நாம அதுக்குன்னு போய் தேட வேண்டியதில்லை, நம்ம கண் முன்னாலேயே நடக்கிற காட்சியை ரசிச்சாலே போதும் சார்.
நான் கூட நேற்று ட்ரெயினில் வரேன், டிடிஆர் கேட்குறாரு, டிக்கெட் எடுங்கன்றாரு. ஒருத்தன் டிக்கெட்டை எடுத்து கொடுத்தான், பார்த்துட்டு சொன்னார் இது செல்லாதுன்னார். ஏன்னா இது போன வாரம் வாங்கின டிக்கெட்ரா, இது எப்படிரா செல்லுன்னார். பழைய டிக்கெட்டு செல்லாதுன்னார். அவன் சிரிக்கிறான். சார் பயப்படல, ஏன் சிரிக்கிறேன் நீ டிடிஆர் கேட்குறாரு, ட்ரெயின் மட்டும் புதுசான்னு கேட்குறான் அவன். அந்த ஆள் மிரண்டு போட்டான் டிடிஆர். அவருக்கு ஒரு சல்யூட் வச்சு நீ பயணம் பண்ணுப்பா, நான் அடுத்த ஸ்டேஷன் நான் இறங்கிக்கிறேன்னாரு. ஏன்னா இந்த மாதிரி ஆளு கூட என்னால் பயணம் பண்ண முடியும். எப்படி இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு நம்ம காந்தி அடையாளப்படுத்தணுமா இல்லையா சார்? ஒரு வருத்தத்தோடு எனக்கு நம்ம எதையுமே நியாயப்படுத்துறதுக்கு தயாராகிட்டேன் சார். அதாவது என்னிடத்தில் தவறு நேர்ந்தால் அதை நியாயப்படுத்துவதற்கு நான் வக்கீலாக மாறுகிறேன். அடுத்தவர் தவறுக்கு என்னை நீதிபதியாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறேன். இதுதான் இன்றைய வாழ்க்கை.